ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலும் தேவனே, நீர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஈஸ்டர் தினத்தை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம் அப்பா. தேவனே, உமது கிருபை அப்பா எங்கள் மீது வரட்டும் ராஜா. நீர் சொல்லிக்கிறப்பா, கடைசி காலத்தில் மாமிசமுள்ள யாவர் மேலும் ஆண்டவரே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஒரு கொட்ட ஜனத்தை ஆண்டவரே எங்கள் சேலம் பட்டணத்தில் ஆண்டவரே தாதுகாப்பட்டியில் அப்பா இந்த சமாதான அசம்பிளி சபையிலிருந்து கூடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் ஒரு விஷயப்பா கண்ணோக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உமது கிருபை இரக்கம் ஆண்டவரே எங்கள் மீது வரட்டும் ராஜா. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறப்பா பிசாசின் கிரியை அழிக்கவே நான் பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட காரியத்தில் தேவனை நீர் வல்லமையாய் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் நடத்தக்கூடிய அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் வரக்கூடிய நேரத்தில் தேவனே அப்பா நீர் பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே, துதி வேலை இந்த பாடல் வேலையெல்லாம் தேவனே நீர் பொறுப்படுங்கப்பா. போதகர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே எங்களுக்கு அப்பா உணவாய் வரத்தக்கவும் ஆண்டவரே தாழ்ந்திருக்கும் தண்ணீராய் இருக்கத்தக்கதாக பிரசங்கத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். VBSக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் அநேக குழந்தைகளை நாம் ஆண்டவரை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு அநேக வீடுகளை அப்பா குழந்தைகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க அநேக முன்வந்திருக்கிறார்கள். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த VBS கிளாஸில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் என்னிடம் வர தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே முதல் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு வீடாய் அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவரே அநேக காரியங்களை அந்த பிள்ளைகள் மூலமாக நீ எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வீடுகளை திறந்தருகிறாளோ அவர்களுக்கு நீர் விசேஷமான அப்பா ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பேரை ஆண்டவரே அப்பா அந்த ஜெபத்திலே நீர் கலந்து கொள்ளத்தக்கதாக சிறு பிள்ளைக்கு விசேஷமாக ஞானத்தை தரும்படியாக நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ சொல்லிக்கிறப்பா, கடைசி காலங்களில் ஞானம் உள்ளவர்களாய் பிள்ளைகள் இருப்பார் என்று சொல்லிடுற அதுபோல் ஞானமாக இருக்கத்தக்கதாக தேவனே சிறு பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. விசேஷமாக எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அப்பா சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருகத்தக்கதாக தேவனே சிறு பிள்ளைகளை நீர் கொண்டு அநேக காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையானத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு முழுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த நாள் காலை தின வாழ்த்துக்களை சபையார் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன். எல்லாரும் நாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரவாயில்லையா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி காண்பித்தார். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நிறைத்து நிறைவேற்றுவேன். சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறையிடம் நீ சொன்னதை குறித்த காலத்தில் ஒரு முறையிடம் நீ சொன்னதை குறித்த
ஆண்டவர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றும். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோது வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தை எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை நீர் சொன்னதை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் பொய் சொல்லிட மனம் மாறிட மனிதன் அல்லவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கல்லின் இடத்தில் ஓடி போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஒரு அதிசயம் அங்கே காத்து கொண்டிருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடி வந்த நமக்கும் உயிர் தெழுந்த இயேசு அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் உங்களோடு சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவர் மறந்து போக மனிதன் அல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்று சொல்லி வெள்ளர் மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திட, கடும் சேவகர் பயந்திட, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். வல்ல பிதாவின் செயல் இதுவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, எல்லாரும் மகிழ்ச்சியோடு கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே
அதிபதி உயிர்த்தெழுந்தார். நித்திய நம்பிக்கை பெறுகிறது. மரித்தவமாத்திலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவமாத்திலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீரின் அதிபதி உயிர்த்தெழுந்தார், நித்திய நம்பிக்கை பெறுவிடுவே. நீரின் அதிபதி உயிர்த்தெழுந்தார், நித்திய நம்பிக்கை பெறுவிடுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம் மனக்கவலைகள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நித்திய நம்பிக்கை நமக்குள்ளே பெருகியிருக்கிறது. என் சீஷர்களே எல்லாம் அனைருள் நீக்கினரே, எம்மாவூர் சீஷர்களே எல்லாம் அனைருள் நீக்கினதா, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எம் மனக்கலக்கங்கள் நீக்கினதினால் ஹல்லேலூயா இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிறதான சத்தம் அங்கே எல்லா இடத்திலும் கேட்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் மற்ற எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், வேற யாரும் எந்த ஒரு குருவும் எந்த ஒரு கடவுள் என்று அழைக்கப்படுகிற வேற எதுவும் இதுவரைக்கும் உயிரோடு எழுந்ததாக யாருமே கிளைம் கூட பண்ணல. ஹல்லேலூயா. But in Christianity we have a historical evidence, eyewitness. ஏறக்குறைய 500 பேருக்கு மேலே ஆண்டவர் உயிர் தந்ததுக்கு அப்புறம் பல இடங்களில் அவர் தரிசனமாகி பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதும் போதும் கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுதும் அவரை உயிரோடு எழுதினவர்கள் இன்றும் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று இந்த முதல் நூற்றாண்டிலே அவர்கள் தைரியமாக எழுதுகிறார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படி போன அவர்களுக்கு அந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆமென். அதனால நமக்கு என்னன்னு சொன்னா, வேதம் சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்த நாளே மரணமே உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே அவர் ஜெயித்ததினாலே சபையோரே நாம் துதி சாற்றிடுவோம். இந்த காலை நேரத்தில் we should shout a proclamation of joy. நாம் அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் இயேசு இன்றைக்கும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு பேசின ஒரு வார்த்தை, ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். ஆமென். அந்த ஸ்திரீயே
அப்படின்னு கூப்பிட்டோன்னு எல்லாரும் அவரை திரும்பி பார்க்கிறார்கள். திரும்பி பார்த்தோன்னு ஏதோ ஒரு சொல்ல வராரு அப்படின்றப்ப அந்த இடத்துல பிசாசு அவன் நின்று கொண்டிருக்கிறான், சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறான். பிசாசு நினைச்சான் இயேசு எப்படியோ சிலுவைக்கு கொன்று வந்து விட்டோம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது இயேசுவின் வாயிலிருந்து ஸ்திரீயே என்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அது சாதாரண வார்த்தை. ஆனால் ஸ்திரீயே என்று சொன்ன உடனே பிசாசுக்கு ஆதியாகமம் ஞாபகத்தில் வருகிறது. ஸ்திரீயின் வித்திற்கும் உன் வித்திலே, அந்த ஸ்திரீயின் வித்திலே வருகிற அந்த மேசியா உன் தலையை நசுக்குவார் என்ற வாக்குத்தத்தம் அங்கே சிலுவையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பிசாசு நினைத்திருப்பான், ஐயோ இவரை சிலுவைக்கு கொண்டு வந்து விட்டேனே. அல்லேலூயா. அது சிலுவை சாப சின்னமாய் இருந்தது. இன்றைக்கு இயேசு உயிரோடு வந்திருக்கிறதுனாலே அது ஆசீர்வாதத்தின் சின்னமாய், அநேகருடைய சாபங்களை மாற்றுகிற சின்னமாய் இயேசுவின் சிலுவை இருக்கிறது. அதை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அதுதான் நித்திய நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை பார்த்து பயந்தவர்களா இல்லை, இயேசு உயிரோடு வந்தனாலே மரணமே உன் கூர் எங்கே என்று மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு இனி சட்டைகளை விரிக்கும் காலம். அல்லேலூயா. நாம் சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிற. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, நான் உயரங்களில் பறந்திடுவேன். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க, என் சிறையிருப்பு நாட்கள் அது முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, நான் இனி மேலே உயர எழும்பி நான் பறக்க போகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் மேலே உயர எழும்பி பறப்பார்கள். ஆண்டவரே, என்னை பறக்க செய்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உயர எழும்பி பறப்போன்றது ஒண்ணு, ஆனா அது மட்டும் இல்லை, இயேசு உயிரோடு எழுந்ததினாலே கொலோசியர்ல வாசிக்கிறோம், இயேசு மரித்தோர் எழும்பின முதற் பலனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம் என்று சொல்லி நாம் பாடுவோம். பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்,
பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. மேலே உயர பறக்க செய்வார். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன். எல்லாரும் விசுவாசத்தோடு வாய்களை திறந்து பாடுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களை பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களை பறந்திடுவேன். சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்தது, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்தது, உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். எல்லாரும் பாடுமா? ஹல்லேலூயா. பறப்பேன் உயிரே 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 நான் பறப்பேன் உயிரே நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காடு, உயரங்களில் பறக்கும் காடு. இது செட்டைகளை விரிக்கும் காடு, உயரங்களில் பறக்கும் காடு. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது, உயரங்களில் பறந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, நான் உயரங்களில் பறந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள் விசேஷமான நாள், அதனால் நம்முடைய ஆராதனை விசேஷமாக இருக்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். சில இடத்துல கொஞ்சம் இன்னும் இடம்லாம் டைட்டாக இருந்தாலும் விசுவாசிக்கிற ஆண்டவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்மளை விசாலமான இடத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை
ஆண்டவர் சந்திக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நம்ம விசேஷ நாள் வந்தா, ஈஸ்டர் கிறிஸ்மஸ் வந்துட்டா, உயிர்த்தெழுந்த நாள் கிறிஸ்மஸ்லாம் வந்தா நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் நம்ம ஆராதனை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். அன்னைக்கு தான் கொஞ்சம் ஆமீன் சத்தம் இன்னும் கொஞ்சம் பலமாக வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தூங்குறவங்க கூட அன்னைக்கு தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்காக நீர் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் சத்தம் எழும்பலாமே, இன்னும் கொஞ்சம் அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு வேற மாதிரி ஆராதனை. ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனுக்கு ஒரு உயிருள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேகருடைய வாய் இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you. வாழ்வின் பாதையில், கடின பாதையிலும் ஆண்டவர் உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையில், கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையில். பாதையில் உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையில். வாசனை வீச செய்வார். முள்ளுகள் குத்தும் போது மடிந்திடாமல் வாசனை வீச செய்வார். முள்ளுகள் நிறைந்த உலகிலே லீலி புஷ்பமாய் வைத்திடுவார். முள்ளுகள் நிறைந்த புஷ்பமாய் வைத்திடுவார். முள்ளுகள் குத்தும் போது மடிந்திடாமல் வாசனை வீச செய்வார். முள்ளுகள் குத்தும் போது மடிந்திடாமல் வாசனை வீச செய்வார். கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையிலே. கடின பாதை உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். கடின பாதை உடனிருந்து எனக்கு உதவி செய்வார்.
அக்னியில் நான் நடந்தாலும் வெந்து போகாமல் பாதுகாப்பான். பொன்னை போல் என்னை புடமிட்டு பொன்னாக ஜொலிக்க செய்வீரப்பா. ஹல்லேலூயா. மாறிடாதவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. எங்களை மீண்டுமாய் எழும்ப செய்கிறவர், எங்களை உயரத்தில் பறக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் போதெல்லாம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றியோடு ஜோலிக்க செய்வார். கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையிலே. கைவிடாதிருப்பார் என் வாழ்வின் பாதையிலே. கடின பாதை உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். கடின உடனிருந்து எனக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்காய் நன்றி, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மேலான மகிமையான இடத்திற்காக
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் விசேஷமா இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து டீனேஜ் பிள்ளைங்க, பாய்ஸ், அவருடைய ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அதை தொடர்ந்து வேத வாசிப்பு, அதுக்கப்புறம் பின்பதாக காரியங்கள் இருக்கும். உண்மை வசனத்தில் இருக்கிறது உண்மை, நீங்கள் பார்த்தீர்களா என்று அவரிடத்தில் கேட்டார்கள். ஒரு வேற நாட்டுக்காரு, ஒரு இந்தியாவில் இருந்திருந்தா அது கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில், இந்தியனுடைய கான்டெம்பரரியை நான் சொல்கிறேன். ஒரு சிலர் மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய நாட்டிற்காக போராடினார்கள் என்று சொன்னால், யார் சொன்னாலும் நம்ம அவங்கக்கிட்ட மகாத்மா காந்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்ததில்லை. பட் there is some historical evidence. அவர் வாழ்ந்திருக்கிறார், ஒரு வீடு இருக்கிறது, நம்ம ரூபா நோட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இன்னும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். ஆமென். இது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த சீஷன் தோமா, இயேசு மறுபடியும் உயிரோடு வந்த பொழுது அவர் அங்கே இல்லை. அப்பொழுது இயேசு அவரிடத்திலே சொல்லுகிறார், 29ஆம் வசனம், யோவான் 20:29 நாம் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் மாற்றியிருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்றும் கிரியை செய்கிறார். அதற்கு கர்த்தர் நம்மளை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல சத்தமோர் அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மை மாற்றியிருக்கிறது, என்னை மாற்றியிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் நம்ம வருகிற நாட்களிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய தினம் விசேஷமாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அதிலே வாசிக்கும் போது ஓய்வு நாள் முடிந்து நேற்று தினம் சனிக்கிழமை ஆண்டவரை கல்லறையில் வைத்திருந்தார்கள். அன்றைக்கு அமைதலாக இருந்தது. அதற்கு அடையாளமாக என்னமோ தெரில, இந்த ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே யூத் வெளியே வரத்துக்கு முன்னாடி ஒரு அமைதல், ஸ்டேஜ் வாஸ் செட்டிங். ஆமென். சனிக்கிழமை அமைதலாக இருந்தார்கள் என்று சொன்னாலும் பரலோகம் அமைதலாக இருக்கவில்லை. ஒரு பெரிய அற்புதத்திற்காக பரலோகம் ஆயத்தமாய் கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசுவினுடைய சீஷர்கள் அநேகர் கூட இருந்தாலும் அங்கே பெண்கள் மரியாள் என்று நாம் வாசிக்கிறோம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், அவர்கள் பெண்கள் இயேசுவினுடைய கல்லறைக்கு போவதற்கு அவர்கள் தீவிரமாய் ஓடி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெண்களுக்கு ஆண்டவர் விசேஷமா அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. இயேசுவின் கல்லறையில் முதலாய் நீங்கள் ஓடினீர்கள். அங்கே போகும்போது 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. யாராவது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறவங்க, அவங்க இந்நேரம் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல உயிர் தெழுந்த இயேசுவுக்கு, அவருடைய கல்வாரி சிலுவைக்கு, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்து விட்டார். ஆமென். அவரிடத்தில் அவங்க சொல்லுகிறார்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று தேவதூதன் சொல்லுகிறார். தேவதூதன் சொல்லுகிறான், இந்த பெண்களிடத்திலே நீங்கள் சீக்கிரமாய் போய் சீஷர்களிடத்தில் அறிவியுங்கள், சீஷர்களிடத்தில் சொல்லுங்கள்,
இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் பயத்தோடும், 8ஆம் வசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஆமென். அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கிறது. அங்கே பயம் ஒரு பக்கம் சந்தோஷம். பயத்தோடும் அவர்கள் சந்தோஷத்தோடும், ரெண்டு ஃபீலிங்கும் கலந்திருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, இதுவரைக்கும் அவர்கள் கல்லறையில் வைத்தவர்கள் அவங்க என்ன பண்ண முடியல, இயேசு உயிரோடு வருவார் என்று சொன்னதை அவர்களால் முழுமையாய் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் இயேசுவுக்கு சில பணிவிடை செய்யும்படி அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். ஆமென். அங்கே போய் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடும் பொழுது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா. அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் பயப்படுகிற மிகப்பெரிய பயம் என்னவென்று சொன்னால் மரண பயம். ஆமென். ஒரு வியாதி வந்து விட்டது என்று சொன்னால் தான் தெரியும், ஐயோ மரணம் நடக்க போகிறது, மரணம் சம்பவிக்க போகிறது என்று பயப்படலாம். பல காரியங்களை குறித்து பயப்படலாம். ஆனால் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சீஷர்கள் அல்ல. இங்கே ஆண்டவர் அருமையாக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார், என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, என்னுடைய சீஷர்கள் இல்லை, இப்ப அவங்க நான் உயிர் தந்தனால அவங்க நான் என் சகோதரராய் மாற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் மூத்த சகோதரன் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு நண்பனாய் மாத்திரமல்ல, தெய்வமாய் மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய சகோதரன் என்கிற நிலைமையிலே அவர் உயிரோடு எழுந்து வந்தார். கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் இருந்து 49 50 நீங்கள் 58 வரை நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். அங்கே வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு அவர் உயிரோடு வந்ததினாலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் வாசிக்கலாம். 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 55வது வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவரில் விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இனி நமக்கு மரண பயம் இல்லவே இல்லை. மரணம் நம்மை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. நாம் மரணத்தை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்யும் விதமாக, they are mocking death. ஆமென். இந்த நாளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரணம் செத்த நாள் இன்றைய நாள். மரணத்தை இயேசு ஜெயமாக விழுங்கி விட்டார். அதனால மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, சத்தமா சொல்லுவீங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிற்று என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும்
பெருகுவீர்களாக இருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஒரு தோட்டத்தில், ஒரு கார்டனில் ஒரு அம்மா, அவங்களோட 2 பசங்க, அவர்கள் ஓடி விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த ஒரு தேனி ஒரு பெரிய பையனை, மூத்த மகனை அந்த தேனி கொட்டி விட்டது. கொட்டின உடனே எல்லாரும் அவங்க ஓடி வந்து பார்க்கிறார்கள். அம்மா அந்த 2 பிள்ளைங்களும் அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவன் அழுது கொண்டிருக்கிறான். உடனே அந்த தேனி மறுபடியுமாய் அந்த சின்ன மகனை, சின்ன பையனை, 2வது பையனையும் அந்த தேனி துரத்தி கொண்டிருக்கிறது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, நீ சீக்கிரமா வா, என் அண்ணனுடைய கையில் இருக்கிற இந்த தழுவைப்பா, இதிலே ஒரு கொடுக்கு அங்கே இருக்கிறது. அந்த தேனியினிடத்தில் ஒரே ஒரு கொடுக்கு தான் இருக்கிறது. அதை உன் மூத்த சகோதரனை உடைத்து விட்டார். இனி அந்த தேனி பறக்கலாம், பயம்படுத்தலாம், ஆனால் அது உன்னை கொத்தவே முடியாது. அந்த கொடுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் நம்மை பயம்படுத்தலாம், ஆனால் மரணத்தை ஜெயமாக நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு அவர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே மரணத்தை நாம் பார்த்து கேட்கலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தையும் பாவத்தையும் சாவையும் நோயையும் ஆண்டவர் சிலுவையிலே அவர் எல்லாம் முடிந்ததென்று சொன்ன பொழுது அவர் உண்மையாகவே சொன்னார், எல்லாம் முடிந்தது. மரண பயங்கள் முடிந்தது. வியாதியோ வேற எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஜெயமாய் மாற்றிருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காத்திருக்க, அதிலே இன்னும் பெருகுவீர்களாக என்ற வசனத்தின்படி. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்கலாம். சீக்கிரமாக நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆமென், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாய்களை நல்லா திறக்கப்பட வேண்டும். நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் கல்லறை இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இயேசு ஜீவிக்கிறாரா என்று சொன்னால், நான் ஜீவிக்கிறேன், எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார். ஓ, என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் என்னை விடுதலை ஆக்கின தேவன். ஓ, கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில், ஓ அல்லேலூயா. எப்படி மகனை நாம் மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையிலிருந்து ஓடி போய் விசுவாசத்தை உடையவர்கள் சுவிசேஷத்தை தாமதமாய் அல்ல எடுத்துக்கொண்டு ஓடத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை இந்த கால நேரத்தில் அசதையாய் அல்ல, ஓ ரிகபல ஷக்கரூதரபலமோ ரிகரபல ஷக்கதுரபலமா ஒளிந்து கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு சொல்லத்தக்கதாக, ஓ ரிகபபபபப ஊரிதரபல ஷரரதரபரபா தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லா பலவீனங்கள், எல்லா சாபக்கேடுகள் இயேசுவின் நாமத்தினாலே என் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. ஓ ரிதா லக்கரபலோ ரிதா ரமனா சதுரபலபோ கரபா. இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த இயேசுவை மரித்தோரிடத்தில் தேடுவது வேண்டியது இல்லையே. ஓ ரிதா லக்கரபா. சரித்திர நாயகனாக, சரித்திர புருஷனாக என்னை மீட்கும்படி வந்த தேவ இன்றும் என் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றும் என்னோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் எங்கு போனாலும் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். மரியாதை போல ஓடி போய் சீஷரிடத்தில் சொல்லத்தக்கதாக எம்மாவூர் சீஷர் பேசிக்கொண்டு போகும் பொழுது அவரோடு கூட பந்தியில அமரும்படிக்கு உயிர் தெழுந்த இயேசு பங்கு கொண்டது போல இந்த காலை நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் நீர் பங்கு கொள்ளுங்க அப்பா. எங்கள் சபையில நீர் ஐக்கியம் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் உறவுகள் நாங்கள் பேசும் பொழுது தேவன் எங்களோடு
எங்களோடு ஐக்கியம் கொள்ளுவீராக. ஓ ரிதா ரக்கரபாலா, ஓ ரிதா ரக்கரபா. எல்லா வாய்களை திறந்து ரிகபாபாபாபா ஷரரபா. ரீதா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிருபை வேண்டும், அதற்கு ஒரு தைரியம் வேண்டும், அதற்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். ரீதா ரக்கரபா. வாலிபனே, வாலிப சகோதரியே, ஓ நீ தூங்குவதற்கும் அசதியா இருப்பதற்கும் இது காலம் அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தவராய் அல்ல, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாய விசாரிக்க வர போகிறார். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டோடைய கிருபையில நம்மளால் நிற்க முடியாது, தேவனுடைய பலனில நான் நிற்க முடியாது. இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஆவியில பிறந்தவர்கள் மாம்சத்தை ஜெயிப்பார்கள், மாம்ச சிந்தையை ஜெயிப்பார்கள், பாவத்தை ஜெயிப்பார்கள், பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு நாள் உம்மை நாங்கள் காட்டி அல்ல ஆண்டவரே, என் இயேசு ஜீவிக்கிறார் என்று இந்த தேசத்திலே பறைசாற்றத்தக்கதாக எங்கள் நாவையும் எங்கள் அவயங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் ஊழியரை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் சபையை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் வசமாய் திரும்புவதாக நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.